போதை மருந்து கடத்தல் கும்பலின் தலைவன் ஜாபர் சாதிக் அவர்களது வீட்டிற்கு சீல் வைத்தது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்பதை ஜாபர் சாதிக் அவர்கள் ஒவ்வொன்றாக வாக்குமூலம் கொடுத்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது ஜாபர் சாதிக் அவர்களது வீட்டிற்கு சீல் வைத்தது தற்பொழுது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர்களது குடும்பத்தினர்கள் டெல்லி நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றையும் தொடர்ந்துள்ளனர். இதற்கு மூலகாரணமாக இருந்தது ஸ்டாலின் என்றும் கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 2021ஆம் ஆண்டு முதல்தான் போதை மருந்து கடத்தலை நாங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வருகிறோம் என்றும் ஏற்றுமதி செய்து வருகிறோம் என்றும் இந்த ஆட்சியில்தான் நாங்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் என்றும் ஜாபர் சாதிக் அவர்கள் வாக்குமூலமும் கொடுத்துள்ளார். NCPI அதிகாரிகள் கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஜாபர் சாதிக் அவர்கள் கொடுக்கின்ற வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட 50 கிலோ சூடோ எப்ரினை பறிமுதல் செய்தன. இது தொடர்பாக அங்கிருந்த 3 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். விசாரணையில் தெரிய வந்தது திமுகவின் அமைப்பு செயலாளர் ஜாபர் சாதிக்குத்தான் எங்களது கும்பலின் தலைவன் என்றும் வெளிநாடுகளில் தேங்காய் பவுடருடன் கலந்து நாங்கள் ஏற்றுமதி செய்து வந்தோம் என்றும் தற்பொழுது உண்மைகளை கூறியதன் காரணமாகத்தான் ஒட்டுமொத்த திமுகவும் அலரும் விதமாக இந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, எதற்காக வீட்டிற்கு சீல் வைக்கப்பட்டது என்று நாம் பார்க்கும் பொழுது போதை மருந்து கடத்தல் செய்யப்பட்ட பணத்தில்தான் வீடு கட்டியதாகவும் வாக்குமூலம் கொடுத்திருந்தார். இதன் காரணமாகத்தான் சட்டத்திற்கு எதிராக வீடு கட்டியதற்காக அவரது வீடு தற்காலிகத்திற்கு சீல் வைக்கப்பட்டது இருக்கிறது. கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்களுக்கும் ஜாபர் சாதிக்கும் நேரடியான தொடர்பு இருக்கிறதா, தொலைபேசியில் மறைமுகமாக பேசியிருக்கிறார்களா என்பதையும் ஆய்வு செய்வதற்காக ஜாபர் சாதிக்கின் குரல்களையும் தற்பொழுது ஆய்வுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த ஆய்வு மற்றும் முடிவு சாதகமாக NCPI அதிகாரிகளுக்கு இருந்தால் நிச்சயமாக முதல்வர் ஸ்டாலின் உட்பட 14 அமைச்சர்களும் கைது செய்யப்படுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், கோபாலபுர குடும்பத்திற்கும் ஜாபர் சாதிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஏனென்றால் ஜாபர் சாதிக் அவர்கள் போதை மருந்து விற்ற பணத்தின் மூலமாகத்தான் தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியுள்ளார், ரியல் எஸ்டேட்டை தொடங்கியுள்ளார், மேலும் கல்வி நிறுவனங்களுக்கு முதலீடுகளையும் செய்துள்ளார். இது அனைத்தையும் நாம் பார்க்கும் பொழுது தயாரிப்பு நிறுவனம் என்பது இயக்குனராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவி கிருத்திகா உதயநிதி மங்கே என்ற திரைப்படத்தையும் இயக்கியுள்ளார். அதே வேளையில் தான் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறக்கட்டளையில் மாதம் மாதம் பணம் செலுத்தி வந்ததும் தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. மேலும் ரியல் எஸ்டேட் என்பது ஸ்டாலின் அவர்களது மூத்த மருமகன் சபரீசன் அவர்கள் நடத்தி வரக்கூடிய ஜிஸ்கோயின் நிறுவனத்தில் முதலீடு செய்ததாகவும் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக ஜாபர் சாதிக் மூலமாக கோபாலபுர குடும்பமே சிறைக்கு செல்லும் என்று இதன் மூலமாக தெரிய வருகிறது. ஜாபர் சாதிக்கின் வீட்டிற்கு சீல் வைத்தது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். உதயநிதி ஸ்டாலினுக்கு தொடர்பு இருந்தால் அவருக்கும் சிறை தண்டனை எத்தனை ஆண்டுகள் கொடுக்கலாம் என்பதை கூறுங்கள்.